Daily. Taste the Daily. மாநில பட்டியலுக்கு கொண்டு வா. எங்கள் உரிமை எங்கள் உரிமை எங்கள் உரிமை எங்கள் உரிமை. பல்கலைக்கழக நிர்வாகம் பல்கலைக்கழக நிர்வாகம். எங்கள் உரிமை எங்கள் உரிமை எங்கள் உரிமை எங்கள் உரிமை. மாநில உரிமை மாநில உரிமை மாநில உரிமை மாநில உரிமை. துணை வேந்தர் நியமனம் துணை வேந்தர் நியமனம். மாநில உரிமை மாநில உரிமை மாநில உரிமை மாநில உரிமை. திணிக்காதே 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 திணிக்காதே. தேசிய கல்விக் கொள்கையை தேசிய கல்விக் கொள்கையை திணிக்காதே 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 திணிக்காதே. பறிக்காதே 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 பறிக்காதே. மாநில உரிமையை பறிக்காதே மாநில உரிமையை பறிக்காதே. காப்போம் 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 காப்போம். சமூக நீதியை காப்போம் சமூக நீதியை காப்போம். காப்போம் மோடி அரசுக்கு எச்சரிக்கை செய்து போராட வந்த தோழர்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெல்க 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 என கூறிவிட அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். யுஜிசி வரைவு நெறிமுறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தலைநகர் டெல்லியில் திமுகவினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். முன்னதாகவே சென்னையில் நடைபெற்ற எம்பிக்கள் கூட்டத்தில் திமுக இது குறித்தான அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் இன்றைய தினத்தில் யுஜிசி வரைவு நெறிமுறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தலைநகர் டெல்லியில் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அது குறித்தான காட்சிகளை பார்த்து வருகிறோம். உடன் கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். திமுக மற்றும் கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இது குறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். முன்னதாகவே இந்த ஆர்ப்பாட்டம் குறித்தான அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தாங்க. இன்றைய தினத்தில் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. எந்தெந்த கூட்டணி கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள், என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிறார்கள், விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். யுஜிசி திட்ட விதிகளை கண்டித்து தற்போது டெல்லியில் இருக்கக்கூடிய ஜந்தர் மந்திரில் திமுக மாணவரின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. உடனடியாக யுஜிசி திருத்த விதிகளை உடனே திரும்ப பெற வேண்டும் என்றும் ஆளுநருக்கு முழு அதிகாரம் கொடுக்கும் இந்த யுஜிசி அறிக்கையை உடனடியாக மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்றும் ஏற்கனவே சென்னையில் மாணவரின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற நிலையில் தற்போது தலைநகர் டெல்லியில் இருக்கக்கூடிய ஜந்தர் மந்தர் திடலில் இந்த ஆர்ப்பாட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு, அதாவது இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று வருகிறார்கள். குறிப்பாக சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த தலைவர்கள், அதே போல இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும், அதே போல இருக்கக்கூடிய இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்பிக்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்று வருகிறார்கள். அதே போல தமிழகத்தில் திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து எம்பிக்களுமே இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று வருகிறார்கள். தொடர்ச்சியாக மத்திய அரசுக்கு எதிராகவும் உடனடியாக இந்த யுஜிசி அறிக்கையை உடனே திரும்ப பெற வேண்டும் என்றும், அந்த ஏற்கனவே விதிகள் இருந்தபடியே இருக்கட்டும் என்றும், புதிதாக திருத்தப்பட்ட விதிகளை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என பல கோரிக்கைகளை வலியுறுத்தால் இந்த ஆர்ப்பாட்டமானது டெல்லியில் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே திமுக சார்பில் இதற்காக பல்வேறு முழக்கங்களும் அதே போல கண்டன அறிக்கைகளும் வெளியிடப்பட்ட நிலையில் தற்போது யுஜிசி அறிக்கை என்பது முழுவதுமாக மாநில அரசினுடைய உரிமைகளை பறிக்கும் செயல் என்றும், ஆளுநருக்கே அதிகாரம் என்றால் தொடர்ச்சியாக மாநில அரசு தான் ஒரு கல்வி நிறுவனத்தை நடத்துகிறது. மாநில அரசுடைய நிதிகளின் அடிப்படையில் தான் அந்த கல்வி நிறுவனம் செயல்பட்டு வரும் நிலையில் இதை அதாவது இந்த நியமனங்களை நிறுத்துவதற்கு ஆளுநருக்கு முழு அதிகாரம் என்ற அடிப்படையில் இந்த யுஜிசி அறிக்கையை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும், அது மாநில அரசின் கட்டுப்பாட்டிலே இருக்க வேண்டும் என்றும் தொடர்ச்சியாக திமுக பல்வேறு அறிக்கையின் வாயிலாகவும் அதே போல கண்டன பொதுக்கூட்டங்கள் வாயிலாகவும் தெரிவித்த நிலையில் தற்போது டெல்லியில் திமுக மாணவரின் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. அறிஞர் அண்ணா வாழ்கவே! அறிஞர் அண்ணா வாழ்கவே! வாழ்க வாழ்க வாழ்கவே! திமுக மாணவர் அணியினரின் இந்த போராட்டம் தொடர்பான உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். Taste the Daily.